ஏமா கோயிலாபுரத்துல இருந்து உன்னை போந்தாங்களே கடதாசி போட்டாங்களா? பிடிக்கலன்னு சொல்லிட்டாங்க. எப்படி பிடிக்கும்? முதல்ல உடம்ப குறை. என் உடம்ப குறைச்சிக்க தெரியாம இழுத்து கட்டிட்டுப்பா. ஆமா ஆமா, இருக்கிற அழகுக்கு ஊர்ல இருக்கிறவளெல்லாம் குறை சொல்லிட்டு நாளைக்கு ஓசி வருவா இல்ல அப்ப பாக்கணும். ஏண்டி வரமாட்டா? எங்க அக்கா மக சுந்தா அவ வருவாடி. இதா எடுங்க. யாரோ ஆள் வராங்கடா, ஓடி ஐயோ ஐயோ கரும்பு தோட்டத்துல கரும்பு வெட்டி தின்னுருக்கான். கேட்டதுக்கு தம்பி எந்த அடி அடிச்சிருக்கான். அவனை சும்மா விடக்கூடாது. டேய் நிறுத்துங்கடா. அவனுங்களை ஏன்டா போட்டு அடிக்கிறீங்க? வெளியே வாடா. சொன்னா கேளுடா. சொன்னா கேளுடா. யாரோட ஆம்பளையான்னு கேட்ட? உன்னை பெத்த அப்பா அம்மா கிட்ட போய் கேளு நீ ஆம்பளையான்னு. போட் ஒரு 15 முழம் பூ கொடுமா. இந்த பாருமா, முழம் போடும்போது நல்லா பாத்துக்க. அப்புறம் இந்த மீனாட்சிய குத்தம் சொல்லாத. 15 முழம் வெட்டுற என்னமா? 4 பூ விட்டுதான் வெட்டுறது. குடியா முடிக்க போயிடும். என்னது 4 பூ விட்டு வெட்டுறதா? அடியாத்தி, இதுக்குதான் முழம் போடுறதுக்கு முன்னாடியே பாத்துக்க சொல்லி சொன்னேன். யானை விலையில பூ விக்குது, குதிரை விலையில நார் விக்குது. இத கட்டி எடுத்துட்டு வந்து கடை தெருவுல விக்கிறதுக்குள்ள எங்க ஆத்தா வாத்த பால் எல்லாம் வெளி வந்துடும் போல இருக்கு. இதுக்கு தாங்க நான் இந்த மாதிரி பாத்தீங்க கூட வியாபாரமே வச்சுக்கிறது இல்ல. ஏமா அந்த அம்மா 4 பூ தானே கேட்டா, அதுக்கே இந்த புரிய போயிரு. அவ கேட்டது 4 பூதாயா. ஆனா அத காசாக்கி கஞ்சி குடிக்கிறதுக்குள்ள என் கண்ணு முழிப்புதுங்கிறது எனக்கு தானே தெரியும். நொந்து நூலாயி செந்து வெதும்பி போய் ஏதோ பரம்பரை தொழிலாச்சே கூடாதேன்னு ஒரு கௌரவத்துக்காக பூ விக்கிறா இந்த மீனாட்சி. பர்றவ போறவ எல்லாம் என் பல்ல பிடிச்சு பதம் பாப்பா. நீங்க வந்து வேடிக்கை பாருங்க. நீங்களும் நிறுத்துமா, எப்ப பார்த்தாலும் சல சலன்ட்டு. உனக்கு தோல் வாயார்க்கா கண்டு தொடுத்துக்கிட்டு நிக்குது. இதே இரும்புல இருந்தா போல்ட்டு நெட் எல்லாம் புடிக்கிட்டு போயிருக்கும். பாயிண்ட்மா, கரெக்ட்மா. யோ, இந்த வாயும் இல்லன்னா இந்த ஊர் ஜனங்க கிட்ட குப்பை கொட்ட முடியாதியா? இந்த அளவுக்கு வாய் அளக்குறே, இந்த அம்மாக்கு பூ எப்படி அளந்த? யோ, என்னையா விபரம் எல்லாம் பேசிட்டு இருக்கா? பூவை டேப்லயும் கச்சக்கொள்ளையும் மலக்க முடியும், மோளம் தான் போட முடியும். பாயிண்ட்மா, கரெக்ட்மா. நீங்க குப்பியை மூடிக்கிட்டு இருங்க, நாங்க பெரியவங்க பேசுறோம். பூ எப்படி அளந்தீங்க? யோ, ஆளையும் சரி பூவையும் சரி
இந்த மீனாட்சி முளம் போட்டான்னா ரொம்ப கரெக்டா இருக்கும்யா. அப்படியா? சரி, அப்போ ஒரு 10 முழம் பூ கொடுங்க. பாத்துக்கயா, நல்லா பாத்துக்க. நம்ம கிட்டே வித்த காட்டுறியே. இப்ப என்னங்கிற நீ? சரி, நானே அளந்துக்கிறேன். நல்ல கதையா இருக்குதியா. அரிசி விக்கிறவன் தான் படிய வச்சிருப்பான், பால் விக்கிறவன் தான் ஆளாக்கு வச்சிருப்பான், துணி விக்கிறவன் தான் கஜ கொலை வச்சிருப்பான். வாங்குற வளர்ந்த கதைய எந்த ஊர்லாவது கேட்டிருக்கியா நீ? நம்ம 2 பேர் கையும் ஒரே அளவு தானே? இதால நான் அளந்தா 2 முழம், நீ அளந்தா 3 முழம் வருதே, எப்படி அது? அது பரம்பரை வித்தையா. நான் அளந்தா 2 முழம்தான், அடியே நீ அளந்தா 3 முழம்தான். நான் அளந்தா 2 முழம்தான், அடியே நீ அளந்தா 3 முழம்தான். குண்டு மல்லிகை பூ இருக்கு, கோவப்படக்கூடாது. நான் அளந்தா 2 முழம்தான், அடியே நீ அளந்தா 3 முழம்தான். நான் அளந்தா 2 முழம்தான். பசிச்சா இலைய போடணும், எதுக்கு வீராப்பு? மனசுல இருக்கும் ஆசைக்கு ஏண்டி மாறாப்பு? ராத்திரி நேரமே ஆத்திரம் மீறுமே, ராத்திரி நேரமே ஆத்திரம் மீறுமே. ஒன்னை எண்ணி செஞ்ச மெத்ததா, படுத்தா பஞ்சு மெத்த பிஞ்ச மெத்ததா. நந்தவனம் பூத்திருக்கு, வண்டு வர காத்திருக்கு, தேனெடுக்க தேதி எதுக்கு? நான் அளந்தா 2 முழம்தான், அடியே நீ அளந்தா 3 முழம்தான். நான் அளந்தா 2 முழம்தான், அடியே நீ அளந்தா 3 முழம்தான். குண்டு மல்லிகை பூ இருக்கு, அடி கோவப்படக்கூடாது. நான் அளந்தா 2 முழம்தான். கும்பல பழுத்த மாங்கனி குறியோ மாறாது, ஏறி பறிக்க ஆசதா மரமோ தாங்காது. போதையோ ஏறுது, பார்வையோ மாறுது. போதையோ ஏறுது, பார்வையோ மாறுது. கட்டி வச்ச தங்கம் இருக்கு, அதுல என் மனசு தங்கி இருக்கு. பள்ளியற நெட்டையிலும் 10 விரல் வித்தையிலும் இருவருக்கும் பங்கு இருக்கு. நான் அளந்தா 2 முழம்தான், அடி அடியே நீ அளந்தா 3 முழம்தான். நான் அளந்தா 2 முழம்தான், அடியே நீ அளந்தா 3 முழம்தான். குண்டு மல்லிகை பூ இருக்கு, அடி கோவப்படக்கூடாது. நான் அளந்தா 2 முழம்தான், அடியே நீ அளந்தா 3 முழம்தான். நான் அளந்தா 2
முழம்தான். நான் அளந்தா 2 முழந்தா, அடியே நீ இழந்தா 3 முழந்தா. தொடப்பக்கட்ட வீட்டில் இருக்கு, நீ சேட்டை பண்ண கூடாது. ஏண்டா டேய், கும்பலை சேர்த்துக்கிட்டு குரூப் டான்ஸ் ஆடுற, கொல்லுபடுவான் படுவான். இல்லப்பா சும்மா தமாஷா தான் பாட்டு பாடினேன். ஆமாண்டா, அந்த காலத்துல நானும் தமாஷுக்கு தான்டா பாடினேன். உடனே உங்க அம்மா தாய் ஆயிட்டா, அப்புறம் கத்தி முனையில தாலி கட்ட வச்சுட்டா உங்க தாத்தா வெட்டருவா வெங்கிட்டு. இல்லன்னா என்னுடைய அந்தஸ்துக்கு லட்டு மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்குண்டா. இது காராபூந்தி போட்ட மாதிரி இருக்கிற உங்க அம்மாவை கட்டிக்கிட்டேன். தமாஷான் தமாஷு, மூஞ்சிய மோர கட்டியும் பாரு. ப்பு! அப்பா இனி உங்க பார்வையில படுற மாதிரி பாட்டெல்லாம் பாட மாட்டேன்பா. அப்போ பார்வையில படாத மாதிரி பாடுவியா? இந்த பாரு, நீ பட்டு பாடினாலும் சரி, படாம பாடினாலும் சரி, தப்பு தப்பு தான். தண்டனை பையல இல்ல, நீ பண்ண தப்புக்கு தண்டனையா இன்னைக்கு உனக்கு தீவனம் கிடையாது. அப்பா வயித்துல அடிக்காதீங்கப்பா. இன்னும் நின்ன மண்டையில அடிப்பேன். போடா அப்பா போடா. இப்படி ஒரு உருட்டலும் மிரட்டலும் இல்லைன்னா இந்த வீடு நம்ம கண்ட்ரோல்லயே இருக்காது, வழிகிட்டு போயிடும். பையன் நல்லாவே பாடுறான், ஆட்டம் கூட நல்லாவே இருக்கு. ஆட்டம் தான் போடுவான். அதாவது காலத்துல அதாவது பண்ணி வச்சுட்டா ஒழுங்கா வீட்டுல இருப்பான். இல்லன்னா ரோட்ல போற வர பெண்ணை பார்த்துட்டு பல்லத்தான் காட்டுவான். அந்த காலத்துல நீங்க என்ன பார்த்து பல்ல காட்டல? பல்ல காட்டினதோட நிறுத்தலாம்னு தான் பார்த்தேன். ஆனா உங்க அப்பா வெட்டருவா வந்துட்டு இப்படி ஒரு சிக்கல மாட்ட வச்சுட்டானே. நம்ம பையனுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணை பாரியா. என்ன விளையாடுறியா? உள்ளூர்ல எவனாவது இவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்கற? எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்ப அசலூர்ல தான் தேடி பிடிக்கணும். யோ சொல்ல மறந்துட்டேனே, போன வாரம் என் தம்பி வந்திருந்தா. ராஜபாளையம் பிரசிடண்ட் பொண்ணு சுந்தரி, நல்ல பொண்ணா, ரொம்ப அழகா இருக்கலாம். ஐயோ, அது பெரிய இடமாச்சே, இவனை எப்படி? உனக்கு விவசாயம் இருக்கா? இவனோட விஷயம் இங்கதான் நாடுது, வெளியூர்லயும் விவச போகுது. இங்க வா, காதும் காதும் வச்ச மாதிரி கழுதைகளை கப்பன் புடிச்சு கபக்கம் வைக்கிறோம். பாவம் அந்த பொண்ணு.